வணக்கம். இது உபவாசனின் செய்திகள். நான் காயத்ரி ஸ்ரீ ஆனந்த். நான் ஏசிஎம் கலீலுர் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். அமைச்சரவையில் மாற்றங்கள். அனுராதபுரம் வைத்தியசாலையில் துவாரமிட்டு சிறுநீரங்களை பொருத்தும் லேப்ரோஸ்கோபி சத்திர சிகிச்சை வெற்றி. இலங்கையில் மத ரீதியிலான சகவாழ்வை உறுதிப்படுத்துவது சகல மத தலைவர்களிடம் கடமை என சர்வ மத தலைவர்கள் தெரிவிப்பு. கிழக்கு மாகாணத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கத்தினால் தொடர்ந்தும் நிவாரணம். 3வது அணுசக்தி பரிசோதனை திட்டம் பற்றி வடகொரியா அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளின் முதலில் சில உள்நாட்டு செய்திகள். அமைச்சரவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதன்படி கேபினட் அமைச்சர்கள் 5 பேரின் பதவிகளில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. 6 பிரதி அமைச்சர்களுக்கு அமைச்சர் பதவிகள் கிடைத்துள்ளன. மேலும் பிரதி அமைச்சர்களில் 6 பேருக்குரிய அமைச்சு விடயங்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் பஷீர் சேகுதாவுத் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். சுசில் பிரேமஜயந்த சூழல் மீள் வலுவூட்டல் எரிசக்தித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். பாட்லி சம்பிக்க ரணவக்க தொழில்நுட்ப ஆராய்ச்சி அணுசக்தித்துறை அமைச்சராக நியமனம் பெற்றுள்ளார். மின்சார எரிசக்தித்துறை அமைச்சராக திருமதி பவித்ரா வன்னியாராய்ச்சி பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அனுர பிரியதர்சனயாப்பா பெட்ரோலியத்துறை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். லக்ஷ்மண் செனவிரத்னவுக்கு சீனி கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் பதவி கிடைத்துள்ளது. லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன முதலீட்டு ஊக்குவிப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். தாவர பூங்கா மற்றும் பொது களியாட்ட நிகழ்ச்சிகளுக்கான அமைச்சராக ஜெயரத்ன ஹேரத் நியமனம் பெற்றுள்ளார். துமிந்த திசாநாயக்க கல்வி சேவைகளுக்கான புதிய அமைச்சராவார். காமினி விஜயமுனி சொய்சா வனஜீவராசிகள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக நியமனம் பெற்றுள்ளார். பஷீர் சேகுதாவுத் உற்பத்தி திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ரோஹித அபே குணவர்தன மற்றும் நிர்மல கொத்தலாவல் ஆகியோர் துறைமுகம் மற்றும் நெடுஞ்சாலைகள் கருத்திட்ட அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். எஸ்.எம். சந்திரசேன, சுசந்த புஞ்சி நிறமே, எம்எல்ஏ ஹிஸ்புல்லா ஆகியோர் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஃபைசல் முஸ்தபா முதலீட்டுத்துறை ஊக்குவிப்பு பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஏ.ஆர்.எம். அப்துல் காதர் சூழல் மீள் வலுவூட்டல் எரிசக்தித்துறை பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். சரத்குமார குணரத்ன கடத்தொழில் நீரியல் வள பிரதி அமைச்சராவார். இரண்டாயிரத்து 2010 ஆண்டு பொதுத் தேர்தலின் பின்னர் இடம்பெற்ற முதலாவது அமைச்சரவை மாற்றம் இதுவாகும். இந்த நிகழ்வில் பிரதமர் டி.எம். ஜெயரத்ன உட்பட அமைச்சர்கள், ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க, ஜனாதிபதி பதவியணி தலைவர் காமினி செனரத் ஆகியோரும் கலந்து கொண்டனர். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீடத்தின் மாணவியொருவரின் கையொன்றை தேசிய வைத்தியசாலையில் வெட்டி அகற்றியமை தொடர்பாக ஆராய விசேட மருத்துவக் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அதன் அறிக்கை 3 நாட்களுக்குள் கிடைக்க இருப்பதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் நிகால் ஜெயதிலக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தொழில்நுட்ப ஆலோசனைகளை பெற மருத்துவ நிபுணர்கள் 3 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். நரேந்திர பின்ரோ, சரத் கொலுரே, ரத்னசேனா ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெறுகின்றனர். இவர்கள் இதற்கான விசாரணைகளை நேற்று ஆரம்பித்தனர். இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் தண்டிக்கப்படுவார்கள் என்று சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். மாத்தறை பொது வைத்தியசாலை மேற்கொள்ளப்பட்ட கவனஈனமான சிகிச்சையால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று ஆரம்ப விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது. இந்நாட்டின் மதங்களுக்கு இடையிலான நல்லுறவுக்கும் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்திற்கும் பாதிப்பு ஏற்படும் எந்த வகையான நடவடிக்கைகளுக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார்.
3 தசாப்த காலமாக நிலவிய பயங்கரவாதத்தை தோற்கடித்து அரசாங்கம் இனங்களுக்கு இடையிலான நல்லுறவு மற்றும் மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்கு அர்ப்பணம் செய்துள்ளது. பொதுபல சேனா அமைப்பின் பிரதிநிதிகளை அலரி மாளிகையில் சந்தித்த போது ஜனாதிபதி இந்த விடயங்களை குறிப்பிட்டார். நாட்டில் நீண்டகால சமாதானத்திற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். பொதுபல சேனா அமைப்பின் செயற்பாடுகள் தொடர்பாக ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. சங்கைக்குரிய கிரம விமல ஜோதி தேரர், சங்கைக்குரிய விதாரந்தனிய நந்த தேரர், சங்கைக்குரிய கலபட அத்தே ஞானசார தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினர் நிகழ்வின் போது சமூகம் அளித்திருந்தனர். அமைச்சர்களான தினேஷ் குணவர்தன, சுசில் பிரேம் ஜெயந்த, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, ஜனாதிபதி செயலகத்தின் தலைமை அதிகாரி காமினி சரணத் உள்ளிட்ட பலர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். இலங்கையில் மத ரீதியான சகவாழ்வை உறுதிப்படுத்துவது சகல மத தலைவர்களதும் கடமையாகும் என சர்வ மத தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். மத வேற்றுமைகளை தோற்றுவித்து தாய் நாட்டின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதற்கு உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகள் சதி செய்கின்றன. இது தொடர்பாக சகலரும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என தேசிய ஐக்கியத்துக்கான சர்வமத அமைப்பின் இணைத் தலைவர்களான பிரம்மஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா மற்றும் மௌலவி ஹசன் மௌலானா ஆகியோர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். இலங்கை நாடு இன்று யுத்தத்தில் முடிந்து ஒரு அமைதியான நல்ல நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இன்று சிலர் இந்த மதங்களுக்கிடையே வேறுபாடுகளை ஏற்படுத்தி மத உணர்வுகளை மேலோங்க செய்து எமக்கு கிடைத்திருக்கும் இந்த சமாதானத்தை பிளவுபடச் செய்வதன் மூலமும் நாசமாக்குவதன் மூலமும் தான் அவர்களின் முன்மாதிரியான நடவடிக்கைகளாக அமைகின்றன. இந்த மாதிரியான மத நடவடிக்கைகளின் மூலம் மதங்கள் மூலம் மக்களை பிரித்து இந்த நாட்டு பெற்ற இந்த சமாதானத்தை நிலைகுலைய செய்ய சிலர் முனைகின்றார்கள். அதற்கு நாம் இடமளிக்காமல் எமது நாடும் எமது இலங்கையும் நாங்கள் முன்னேற என்றும் நாங்கள் கைகோர்த்து எந்த ஒரு இன மத வேறுபாடும் இன்றி மொழி வேறுபாடும் இன்றி நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள் என்ற நோக்கத்துடன் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதன் எங்கள் நோக்கம். இந்த குழப்பத்தை ஏற்படுத்தும் அந்த தீய சக்திகளுக்கு நாங்கள் ஒருபொழுதும் துணை போகக்கூடாது. பரிபூர்ண சமாதானத்தை அடைந்து இந்த நாட்டிலே சகல இன மக்களும் சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்று பேதமின்றி ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளை போல் இந்த இலங்கை நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே இந்த கிடைத்திருக்கின்ற சமாதானத்தை அகோரப்படுத்தும் மூலமாக சில பேரினவாதிகள், சில சீய சக்திகள், இந்த சமாதானத்தை விரும்பாத சிலர் சில டொலர்களுக்கு அணிபணிந்து நமது நாட்டை மீண்டும் குட்டிச்சோராப்பதற்கு முயல்கின்றார்கள். இன கலவரம், மத கலவரங்களை தோணுவதற்கு சில சீய சக்திகள் முன்முறமாக ஈடுபடுகின்றார்கள். எனவே இவர்களை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த மத ஒற்றுமையை, இன ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு இன்று சிலர் தீவிரமாக ஈடுபடுகின்றார்கள். இதை நாங்கள் வன்மையாக மீண்டும் மீண்டும் கண்டிக்கின்றோம். உண்மையிலேயே முஸ்லிம் சகோதரர்களுக்கு நான் வேண்டிக் கொள்கின்றேன், முஸ்லிம்கள் உண்மையிலே பொறுமைசாலிகள். முஸ்லிம்கள் குர்ஆன் கூறும் அடிப்படையிலே இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் என்று குர்ஆன் சொல்லும் அடிப்படையிலே பொறுமையாளருடன் அல்லாஹ் இருப்பான் என்ற நம்பிக்கையுடன் எவ்வளவு இன்னல்கள் துன்பங்கள் வரும் சமயத்திலும் அதை பொருட்படுத்தாது பொறுமையோடு இருக்கின்றார்கள். எனவே முஸ்லிம்கள் இவ்வளவு பொறுமையாக இருப்பதை முன்னிட்டு முஸ்லிம்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நாட்டை பயங்கரவாதத்திலிருந்து மீட்டு தந்த ஜனாதிபதி இந்த நாட்டிலே இன கலவரம், மத கலவரம் ஏற்றுவதற்கு ஒரு நாள் மதிவளிக்க மாட்டார். இந்த நாட்டில் இருக்கின்ற ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஒரு இனத்துக்கு மாத்திர ஜனாதிபதி அல்ல. சிங்கள ஜனாதிபதியோ, தமிழ் ஜனாதிபதியோ, முஸ்லிம் ஜனாதிபதியோ, கிறிஸ்தவ ஜனாதிபதி அல்ல. இந்த நாட்டில் இருக்கிற சகல மதத்தாருக்கும் அவரே ஜனாதிபதி. தொழுநோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய தொழுநோய் ஒழிப்பு இயக்கம் தெரிவித்துள்ளது. நோய்க்கான அறிகுறி தோன்றும் போது உரிய சிகிச்சை பெறாமை இதற்கான காரணமாகும். உரிய முறையில் சிகிச்சைகளை பெறுவதன் மூலம் இதனை தவிர்க்கலாம். மைக்கோபாக்டீரியம் லெப்ரே என்ற பாக்டீரியாவினால் தொழுநோய் ஏற்படுகின்றது. இது தோலிலும் நரம்புகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. தொழுநோய் தொற்றும் மற்றும் தொற்றாத நோயாக விளங்குகிறது. தும்மல் மற்றும் இருமல் மூலம் சூழலில் கலக்கும் பாக்டீரியாக்களினால் இந்த நோய் பரவுகிறது. சனநெரிசல் மிகுந்த இடங்களில் இருக்கும் நோயாளர்கள் மூலம் இது பரவுகின்றது. 1995 ஆண்டு இலங்கை தொழுநோய் அற்ற நாடாக உலக சுகாதார அமைப்பினால் பிரகடனப்படுத்தப்பட்டது. எனினும் 2005 ஆண்டு தொடக்கம் வருடாந்தம் சுமார் 2000 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக தேசிய தொழுநோய் ஒழிப்பு இயக்கம் குறிப்பிட்டுள்ளது. இவர்களுள் 45% மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள். மனித கடத்தலை தடுப்பதற்கு இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு இலங்கையும் ஆஸ்திரேலியாவும் நடவடிக்கை எடுத்துள்ளன. ஆஸ்திரேலியாவின் முன்னணி தூதுக்குழு ஒன்று தற்போது இலங்கையில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது.
பிரதி எதிர்க்கட்சி தலைவி ஜூலி பிஷப் இந்த தூதுக்குழுவுக்கு தலைமை வகிக்கின்றார். மனித கடத்தலை தடுப்பதற்காக இலங்கை அரசாங்கமும் பாதுகாப்பு பிரிவும் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஆஸ்திரேலிய அரசாங்கம் பாராட்டியுள்ளது. சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு படகுகளை சென்ற 1000க்கும் மேற்பட்ட இலங்கையர்களை வெளியேற்றியதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் உல்லாச பிரயாண மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்காக வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு தொடர்பாக ஆராய்வதும் ஆஸ்திரேலிய பாராளுமன்ற தூதுக்குழுவின் மற்றொரு நோக்கமாகும். இக்குழுவினர் திருகோணமலைக்கும் வடமாகாணத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் விஜயம் செய்ய உள்ளனர். பாரம்பரிய மீன்பிடி முறையின் மூலம் பலப்பிட்டியவில் சுமார் 50,000 கிலோவுக்கும் அதிகமான மீன்கள் பிடிக்கப்பட்டுள்ளன. பாரம்பரிய மீன்பிடி வலைகள் மூலம் நேற்று 5000க்கும் அதிகமான பாறை மீன்கள் பிடிக்கப்பட்டன. இவற்றின் எடை 50,000 கிலோ ஆகும். கொழும்பு ஏலத்தில் 1 கிலோ பாறை மீன் 500 ரூபாய் தொடக்கம் 800 ரூபாய் வரையான விலைக்கு விற்பனையாகின. தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகள் பயன்படுத்தப்படாமையால் நெத்தலி, சூடை போன்ற சிறிய மீன்கள் அதிகரித்துள்ளன. இந்த மீன்களை உண்பதற்கு வரும் பெரிய மீன்கள் இவ்வாறு வலைகளில் பிடிபடுகின்றன. மஹிந்த சிந்தனைக்கமைய தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ திறந்து வைக்க உள்ளார். 80 கோடி ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் கட்டடங்களையும் ஜனாதிபதி திறந்து வைக்க உள்ளார். இது தொடர்பான உயர்மட்ட கூட்டம் ஒன்று தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. உயர்கல்வி அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சர் எல்.எம். அத்தாவுல்லா, கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சர் எம்.எஸ். உதுமாலப்பை, அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற அங்கத்தவர் சரத் வீரசேகர, தென்கிழக்கு பல்கலைக்கழக வேந்தர் எஸ்.எல்.எம். இஸ்மாயில் உட்பட பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தன் தைப்பூச திருவிழா அண்மையில் விமர்சையாக நடைபெற்றது. வசந்த மண்டபத்தில் விசேட ஆராதனைகள், வழிபாடுகள் என்பன இடம்பெற்றன. இதன் பின்னர் சுவாமி உள்வீதி வலம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் கட்டுவன் மேற்கு தெல்லிப்பளை ஸ்ரீ ஞானவைரவர் ஆலய மகா கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெற்றது. யாக பூஜை, விசேட தீபாராதனை ஆகியவையும் அங்கு இடம்பெற்றுள்ளன. கும்பாபிஷேக கிரியைகள் பிரம்மஸ்ரீ ராமநாதன் தயாபராஜ் சர்மா தலைமையில் நடைபெற்றன. வத்தலை ஹேகித அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய தேவஸ்தான மகா கும்பாபிஷேகம் அண்மையில் இடம்பெற்றது. தைப்பூச தினத்தன்று காலை 9:30 முதல் 11:30 வரையான சுபவேளையில் ஏராளமான பக்தர்களின் பங்கேற்புடன் மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்றது. அத்துடன் 33 அடி உயரமான முருகன் திருவுருவச் சிலையும் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து 45 நாட்களுக்கு மண்டலாபிஷேகம் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஓம் சரவண ஓம் சர்வ சிவசுப்பிரமணிய சிவசுப்பிரமணிய ஏகித்தவள சிவசுப்பிரமணிய கேத்தித்தை வளர் வளர் சிவசுப்பிரமணிய. லெப்ரோஸ்கோபி, அதாவது துவாரம் மூலம் ஒரே நாளில் 2 சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சைகள் அனுராதபுர போதனா வைத்தியசாலையில் வெற்றிகரமாக இடம்பெற்றுள்ளன. அனுராதபுரம் வைத்தியசாலையில் மாத்திரமே இவ்வாறான சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்படுகின்றது. வடமத்திய மாகாணத்தில் பெருமளவிலானோர் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுள் பலர் சத்திர சிகிச்சைக்காக தம்மை பதிவு செய்து காத்திருக்கின்றனர். இதுவரை பொதுவான சத்திர சிகிச்சை மூலம் சிறுநீரக மாற்று முறை இடம்பெற்றது. 3 வருடங்களுக்கு முன்னர் அனுராதபுரம் வைத்தியசாலையில் துவாரம் மூலமான சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை இடம்பெற்றுள்ளது.
விபத்து ஒன்றினால் மூளை செயலிழந்த ஒருவரின் 2 சிறுநீரகங்களும் அவரது உறவினர்களால் வழங்கப்பட்டதை அடுத்து இந்த 2 சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்ள மருத்துவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டனர். உயிரிழந்தவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட 2 சிறுநீரகங்களும் மருத்துவ நிபுணர்களான நிரோஷன் செனவிரத்ன மற்றும் சரித்த விக்ரம்சிங்க ஆகியோரால் இணைக்கப்பட்டன. இந்த சத்திர சிகிச்சையின் போது வயிற்று பகுதியில் வெட்டி அகற்றும் சிகிச்சை இடம்பெற மாட்டாது. 2 துவாரங்கள் மூலம் சிறுநீரக மாற்று இடம்பெறுகின்றது. புத்தளம் மாவட்ட குடும்ப நல உத்தியோகத்தர்களுக்கான விசேட செயலமர்வு ஒன்று புத்தளம் தள வைத்தியசாலையில் நடைபெற்றது. வைத்தியசாலை அத்தியட்சகர் அசோக் பெரேரா தாய் பராமரிப்பு தொடர்பான விசேட சொற்பொழிவை நிகழ்த்தினார். குடும்ப நல உத்தியோகத்தர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் பற்றியும் இந்த செயலமர்வின் போது கலந்துரையாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புத்தளம் மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரிகளும் மருத்துவர்களும் கலந்து கொண்டனர். யாழ் மாவட்ட அஹதியா சம்மேளனத்தில் மீலாதுன் நபி தின நிகழ்வுகள் நேற்று யாழ் ஒஸ்மானியா கல்லூரியில் நடைபெற்றன. நிகழ்வுகள் யாழ் ஒஸ்மானியா கல்லூரி அதிபர் எம் முபாரக் தலைமையில் இடம்பெற்றன. பிரதம அதிதியாக யாழ் மாவட்ட இளைஞர் சேவைகள் மன்றத்தின் உதவி பணிப்பாளர் கலந்து கொண்டார். இஸ்லாமிய கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் தனி கவிதை, தனி நடனம் என்பன இடம்பெற்றன. நிகழ்வுகளில் வெற்றியீட்டியவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. சமூகத்துடைய அபிவிருத்தியில் மிகவும் அக்கறையோடு செயல்படுகின்றவர்கள். ஆனால் இந்த முஹர்ரம் மாதம் நம்முடைய சமூகத்திலே இலங்கை தொல்பொருள் அமைச்சின் ஏற்பாட்டில் 2013ஆம் ஆண்டுக்கான இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றை வெளிப்படுத்தும் தேசிய கண்காட்சி மட்டக்களப்பு காத்தான்குடியில் அடுத்த மாதம் இடம்பெறவுள்ளது. இதற்கான தேசிய அலுவலகம் காத்தான்குடியில் திறந்து வைக்கப்பட்டது. இலங்கை முஸ்லிம் மக்களின் பண்டைய வரலாற்றை பாதுகாக்கும் நோக்குடன் இலங்கை தொல்பொருள் அமைச்சினால் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதி அமைச்சர் MLM ஹிஸ்புல்லாவின் ஏற்பாட்டில் இந்த கண்காட்சி இடம்பெறவுள்ளது. ஹட்டன் நோவுட் பிரதேசத்தில் சகல வசதிகளுடனும் கூடிய விளையாட்டு மைதானம் ஒன்று அமைக்கப்பட்டு வருகின்றது. கால்நடை வள மற்றும் கிராமிய வள சமூக அபிவிருத்தி அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் இதற்கான நடவடிக்கையை எடுத்துள்ளார். சமயமூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்த மன்றத்தின் ஊடாக இந்த விளையாட்டு மைதானம் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. பேட்மிண்டன், கரப்பந்தாட்டம், வலைப்பந்தாட்டம் போன்றவற்றுக்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுடன் பார்வையாளர் அரங்கொன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. வாகரை பிரதேசத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வாகரை போலீசார் உலர் உணவு பொதிகளை வழங்கியுள்ளனர். போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலித்த ஜெயரத்ன தலைமையில் இது தொடர்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. கண்டி பிரதேசத்தை சேர்ந்த செல்வந்தர்கள் அரிசி, சீனி, பருப்பு உள்ளிட்ட உலர் உணவுப் பொருட்களை அன்பளிப்பாக வழங்கினார்கள். வாகரை, காயங்கனி, மாங்கனி, மதுரங்கனி, கிரிமிச்சை, பனிச்சங்கனி, ஊரியக்கட்டு, கண்டலடி, அம்பலாந்தவழி, பால்சேனை, புச்சாங்கனி, கதிரவழி, வெறுகள் மற்றும் கட்டுமுறிவு போன்ற கிராமங்களைச் சேர்ந்த குடும்பங்களுக்கு இந்த உணவுப் பொதிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. நிந்தவூரில் பல இடங்களில் வெள்ள நீர் இன்னமும் வடிந்தோடவில்லை. அதனால் அப்பகுதி மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் நீல் டி அல்விஸ் நிந்தவூருக்கு விஜயம் செய்து பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை பார்வையிட்டதுடன் மக்களையும் நேரில் சந்தித்து உரையாடினார். அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட கிராமங்களை அம்பாறை அரசாங்க அதிபர் நேரில் சென்று பார்வையிட்டார். கிழக்கு மாகாண சபை அங்கத்தவர் ALM நசீரும் பிரதேச அதிகாரிகளும் அரசாங்க அதிபருடன் சென்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜெர்மன் நாட்டின் அரசு சார்பற்ற நிறுவனமாக ஹியூமெடிகா நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் வேண்டுகோளுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குவது தொடர்பான வைபவம் வாழைச்சேரி பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இனி விளையாட்டுச் செய்திகள். சனத் ஜெயசூரிய தலைமையிலான இலங்கை கிரிக்கெட் தெரிவுக்குழு ஒன்று புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே இந்த குழுவை நியமித்துள்ளார்.
சனத் ஜெயசூரிய தலைமையிலான இந்த குழுவில் பிரமோதய விக்ரமசிங்க, ஹேமந்த விக்ரமரத்ன, சமிந்த மெண்டிஸ் மற்றும் எரிக் உபசாந்த ஆகியோர் அடங்குகின்றனர். இலங்கை அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையிலான 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இலங்கை அணி 2 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. போட்டி இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பேர்னில் இடம்பெற்றது. ஆரம்பத்தில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 161 ஓட்டங்களை பெற்றது. 3 விக்கெட்டுகள் பறிபோன நிலையில் மஹேல ஜெயவர்தன மற்றும் ஜீவன் மெண்டிஸ் ஆகியோர் இணைந்து அணியின் சார்பாக ஓட்டங்களை குவித்தனர். மஹேல ஜெயவர்தன அரை செஞ்சுரியை பெற்றார். Nice catch by James Ford. Hello, Lachlan. Oh, reverse sweep, but it's cleared the man. But he brings up 50. This is why is quite extraordinary, and this guy's been around for... Balls. Oh, it's gone. It's top-edged. Is it... Well, every scoring shot bar one in this over. Balls left. Oh, this could be out. This will be out. Dave Warner's going to go again. Strikes early. Warner. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி 10 ஓவர்களில் 60 ஓட்டங்களை பெற்ற நிலையில் 2 விக்கெட்டுகளை இழந்தது. இதனை அடுத்து மழை காரணமாக 20 ஓவர் போட்டி 15 ஓவர்கள் வரை குறைக்கப்பட்டது. இதனை அடுத்து ஆஸ்திரேலிய அணி போட்டியில் வெற்றி பெற 122 ஓட்டங்களை பெற வேண்டியிருந்தது. Oh, it's a millimetre to win. Well, there's 2 there, but but the Sri Lankans have triumphed. He did well, though. Already gone. You can see the discussion still going. இத்துடன் ரூபவாகினியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.